மாம்பழ சீசன்ல இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணாம யாருமே இருக்க மாட்டாங்க. பிரிணி செய்ய போறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில அரைச்சி எடுத்துருங்க. கொரகொரப்பா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்னொரு பேன்ல 2 கப் அளவுக்கு திக்கான பால் 1/2 லிட்டர் அளவுக்கு அது கொஞ்சம் சூடான உடனேயுமே நம்ம அரைச்சு வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்து நல்லா காய்ச்சுங்க. இப்ப ஒரு மாம்பழம் நல்ல இனிப்பான மாம்பழமா பாத்துங்க, அதை கட் பண்ணி மிக்சியில அரைச்சு வச்சிடுங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு சீனி மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ற ஃபுட் கலர் அல்லது சாஃப்ரான் கொஞ்சமா சேர்த்துங்க. ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுங்க. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்றோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுங்க. பாதாம் பருப்பு கொஞ்சம், சாரப்பருப்பு கொஞ்சம், அதை நல்லா தாளிக்கணும். ஆல்ரெடி நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்க மாம்பழத்தை ஆறுன அந்த பால்ல நல்லா கலந்துட்டு அந்த தாளிப்பையும் இதோட ஊத்திடுங்க. சுவையான மாம்பழ பிரிணி நமக்கு ரெடி ஆயிடும். இந்த மாதிரி குட்டி குட்டியான கப்ல போட்டு அதுக்கு மேல நட்ஸ் எல்லாம் நல்லா தூவி விட்டுட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான மாம்பழ குல்ஃபி ரெடி. கட்டாயமா ட்ரை பண்ணுங்க.